ஹாய் காய்ஸ், என்னோடய பிரதர் இன் லாவோட மேரேஜோட மினி வ்ளாக் தான் இது. நம்ம வந்து ஒரு பார்ட் 3 வரைக்கும் போட்டிருந்தோம். இது பார்ட் 4. என்னோடய த்ராட் வந்து பயங்கரமாக பெயினாக இருக்குது. பயங்கர ஃபீவர் எனக்கு 4 டேஸாக. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இதுனா நடக்குது. அப்போ தான் வந்து மாப்பிள்ளை வந்து கோட் வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்குறான். செம்ம ஃபன்னு. கோட்டெல்லாம் வந்து டைட்டாகிடுச்சு. அப்புறம் 11 o'clock வந்து அந்த ஐஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே அதை போட்டு பார்த்து சிரிச்சுட்டு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐஸ்லாம் வாங்கி குல்ஃபி ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு 1 o'clock வரைக்கும் எல்லாருமே பேசிகிட்டு தான் இருந்தோம். மார்னிங் கல்யாணம் நடக்க போகுது. இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கோம். இந்த விளாக்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது இது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனேன். சீர்வரிசை இதுதான் வந்து எங்கள் மாமியார் வீடு. இங்கேருந்து தான் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஊர்வலமாக ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதனால் சீர் எல்லாமே வந்து அவங்க அக்கா மாமா பண்ணது. எல்லாமே பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்னோடய ஒர்க் வந்து மெஹந்தி எல்லாேருக்கும் போட்டு விடுறது. ஸோ எல்லாேருக்கும் மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருந்தேன். எதுக்கு மாஸ்க்கு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, கொசு ஊதுவத்தி ஏற்றிட்டாங்க. எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது கொசு ஊதுவத்தி. அதனால் வந்து நான் இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கேன். ஹாய் கைஸ், காலையில் விடிகாலையும் வந்து 3 o'clock, விடிகாலையும் 3 o'clock ஆகுது. கொஞ்சமாச்சு இயர்லி மார்னிங் முகூர்த்தம்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. தூக்கம் தாங்க முடியல என்னால். எழுந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டேன். கண்டு என்ன அப்படியே தூங்குது. இப்படி முன்னா தூங்கிடுவோம் போல் அப்படி இருக்குது எனக்கு. சுத்தமாக முடியல. 3 o'clockலாம் எழுந்திருப்பீங்களா? கிளம்பி ரெடி ஆகிட்டு அங்கே போய் பார்க்கலாம். கைஸ், திஸ் இஸ் மை மேக்கப். இதுக்கப்புறம் வந்து நான் சாரீ கட்ட போகிறேன். மேக்கப் வந்து எப்படி இருக்குது, இப்போ வந்து ரொம்ப ஹெவியாக தெரியும். பட் சாரீ கட்டினா வந்து ஹெவியாக இருக்காது. என்னோடய மேக்கப் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து பா அப்படின்னு இருக்கும். ஃபுல்லாக கட்டினோடனே பா அப்படின்னு இருக்கு. பார்க்கலாம். கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு புடவை மட்டும் கட்டிக்கணும், அவ்வளோதான். மேக்கப்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன்ல, மேக்கப்லாம் வந்து ஃபுல்லாக ஆக்சசரிஸ்லாம் போட்டு நம்ம சாரீலாம் போட்டு ரெடி ஆகிட்டோன்னா மேக்கப் வந்து செட்டில் ஆகிடும். நம்ம நார்மலாக அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஓகே, நான் சாரீலாம் கட்டிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு. மேக்கப் சொல்லுங்கள். வந்து கிளம்பியாச்சு. பையன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், மாப்பிள்ளை வீட்டுக்கு. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பியாச்சு எல்லாருமே. கிளம்பிட்டு கேளு சத்யா, அது பத்தனை நண்பர் இங்க போட்டோ எடுமா, இங்க போட்டோ எடுமா. எடுத்தாச்சு. ஓட்டம்மா அழகம்மா. இது இல்லை எனக்கு. அவங்க ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஏதோ நலங்கு வைக்கிறாங்களாம் நலங்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி 2-3 சுற்றலாம் சுற்றி அதுக்கப்புறம் நலங்குலாம் வச்சு அப்புறம் சீயக்காலாம் வச்சு அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்க. எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து நான் இவ்வளோ அக்யூரேட்டாக நான் வந்து யாருக்குமே பார்த்ததில்ல. ஒரு மேரேஜு ஒவ்வொரு ரிலீஜியன்ஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, இங்கே வந்து அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு. காலையில் வாக்கிங் கூட்டு போயிட்டுருக்காங்க. கோயில் வந்துடும் இன்னும் வரல. மேடம் எங்கே போயிருக்கீங்க? நம்ம 2 பேர் நடக்கலாம்.
அந்த பனி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா தலையை விரிச்சு போட்டு இந்த பனி ஆயிடுச்சு. ஆமா ஜுரம் வந்துடும் நான் எனக்கு கோல்ட் வந்துச்சு. கேள்வித்தான் எனக்கு திட்டினா. அவர் போகும்போது போயிடுவேன். நானே அதை எதிர்பார்க்கல. பூனை இங்கேயே பாக்குறேன். பூனை பழமா? அதோட பூ தான் இது. நல்லா இருக்குல்ல? போட்டோல நல்லா இருக்கு. கைட்டு வரும்போது ஸ்டார்ட் பாய் செட்டி போட்டு பாய் செட்டி போட்டு ஆமா முதல் முறை கட்டிருக்கிறாரு. லுங்கி மட்டும் தானா? கட்ட மாட்டான். பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்து மேக்கப் சாரி வாய்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்து மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆகுறாங்க. ஐயர் வந்து இங்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாமே ரொம்ப நேரம் நடக்குது. ரொம்ப நேரம் ஐயர் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாரு. ஃபைனலி பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. ரொம்ப தண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி வைக்கணும் பண்ணாங்க. ஏதோ சொல்ல தெரியாது. மாத்திக்க அவள் டக்குன்னு வேலை முடிஞ்சு போச்சு. பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் போச்சு ரிச்சுவலு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத பூஜைலாம் பண்ணணும்னு சொல்லி பொண்ணு வீட்டில் அப்பா அம்மா, பையன் வீட்டில் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி எல்லோரும் இது பண்ணாங்க. பாத பூஜை பண்ண வச்சாங்க. ஃபைனலி மேரேஜ் ஆக போகுது. நாங்கள் இப்போதான் வந்து நான் அதுக்குள்ள இருந்தேன். மேரேஜ் முடிஞ்சிருச்சு.
ஓகேவா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். மறுபடியும் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வரணும். ஊட்டி விட்டுனே சாப்பிடுவேன்.